இதே அமித்ஷாஜி உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னாரு. நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ KA செங்கோட்டையன் பிபி பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியிலேருந்து வந்தாரா? அவரை கூப்பிட்டு பேசுனீங்க. அதிமுக அவருடைய தலைவர்கள் பிஜேபிகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டரான எந்த தலைவர்களையும் அதிமுக வானோங்கி பறக்கின்ற வள்ளல் கொடி ஏந்திய தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எங்க அடிச்சு கொல்லணும், எங்க கொலை வெறியா நடக்கணும், ரத்த ஆறு ஓடுன்னு கனவு காண்றானுங்க. இதற்காக ஒரு கட்சி முயற்சிக்கு மேனால் அந்த கட்சி தமிழகத்திலே இருக்கவே முடியாது. காலும் ஊன முடியாது, கையும் ஊன முடியாது, பாயிலையும் படுக்க முடியாது. காலி பண்ணிட்டு பாருங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்தது நான் எங்கே வேணாலும் போகலாம் சார். தாவேகாவுக்கு போகலாம், இன்னொரு கட்சிக்கு போகலாம், என்னை யாரும் கேட்க முடியாது. திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார் விஜய் என்றால் நான் கொண்டாட தான் செய்வேன், நான் பாராட்ட தான் செய்வேன், நான் புகழ்ந்து பேச தான் செய்வேன். இப்ப சொல்றேன், ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. எனக்கு பெயர் வைத்தவர் பெரியார். இங்கதான் திராவிடர் கழகம் உருவானது. அந்த தந்தை பெரியாரை இதே சேலத்தில் அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இறக்கினால் அது பிரச்சனையிடும், தோத்துரும் திமுகன்னு சொன்ன காலத்தில் பனம்பரத்துப்பட்டி ராஜாராம் தந்தை பெரியாரை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் சரித்திர வெற்றியை படைத்தது. அப்புறம் எல்லா இடத்துக்கும் தந்தை பெரியாரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் தன்னுடைய பின்னணி அந்த படத்தை போட்டா ஓட்டு வருமா இல்லையான்னு திராவிட இயக்கங்கள் சிந்திக்கிற நேரத்தில் தந்தை பெரியாரை பின்னணி பெருசா போட்டு அதுக்கு பக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அவர் சொந்த ஊர்ல போய் நின்று தலைவரை பத்தி புகழ்ந்து பேசி, அஞ்சலி அம்மாள் ஆகட்டும், இப்படி நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார் விஜய் என்றால் நான் கொண்டாட தான் செய்வேன், நான் பாராட்ட தான் செய்வேன், நான் புகழ்ந்து பேச தான் செய்வேன். இதே அசம்பிளியில கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரியப்பான்னு சொன்னபோது நான் பாராட்டி பேசுறேன். அதுக்கு பின்னாடி தங்கம் தென்னரசு சொன்னார், மற்ற அமைச்சர்கள் சொன்னார்கள், இங்கிருந்து போனவங்க தான் அங்கே இருக்காங்க, எல்லாரும் சொல்லும் பொழுது பாராட்டுகிறோம். அதை விஜய் ஆரம்பத்திலேயே தந்தை பெரியார் படத்தை பெரிதாக பின்னால் வைத்து அந்த கட்சியை கொண்டு வர்றார் முன்னாடும் பொழுது விஜயை பாராட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ ஒரு முகமே வாடி போய் நிற்கிது. இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா ரேஸ் பிட்வீன் ரொம்ப கிளியரா இண்டிகேட் பண்ணிடுச்சு. நமக்கு ஆகுதோ இல்லையோ செய்தித்தாள்கள் நம்ம மதிக்கிறோம். ஒரு செய்தித்தாளில் 90% திமுகவும் 70% தாவேகாவும் நேற்று நியூஸ் வருது, நம்ம பார்க்குறோம். ஈஸியாக புறக்கணித்து தூக்கி போட்ட முடியாது. நமக்கு ஆகலைன்றதுக்கு கண்டதை வாயில வந்து பேச முடியாது. என்ன ஸ்டேஜ் பழனிசாமி சொல்லு, ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், ரோட் ஷோ எல்லாம் போச்சு. போகிற இடத்துல உனக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்கேயும். ஆகவே கட்சியை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஜேபி வேடிக்கை பார்த்து அவங்க பிஜேபி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்த 80% பிஜேபி வெற்றி அடைந்து விட்டது. அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு காலத்தில் சேர்த்து வச்சாங்க. இன்னொரு நேரத்தில் இதே அமித்ஷாஜி உள்துறை அமைச்சர் உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னாரு. நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ KA செங்கோட்டையன் பிபி பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியிலேருந்து வந்தாரா? அவரை கூப்பிட்டு பேசுனீங்க. ட்ரிபிள் பி பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டிலேருந்து OPS வந்தாரா? இப்போ திருப்பி அவரை கூப்பிட்டு பேசுறீங்க. என்ன சார் நியாயம்? இப்போ ஏன் இந்த அரசியல் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கவும் மாட்டேன்றீங்க. பழனிசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சைடில் இதை ஓட்டுறீங்க. ஆனால் 3 பேர் 4 பேர் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அதிமுக அவருடைய தலைவர்கள் பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டரான எந்த தலைவர்களையும் அதிமுக வானோங்கி பறக்கின்ற வள்ளல் கொடி ஏந்திய தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத சார்புள்ள எந்த இயக்கத்தையும் தூக்கி எறிவோமே தவிர நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் அதிமுக தொண்டனுடைய முடிவு. நீங்க போட்டுக்கோங்க. பணத்தை காப்பாற்றணும், அதுக்காக இவர்கள் எல்லாம் பின்னாடி போற காட்சியை நம்ம பார்க்கணும். ஆனா இந்த இயக்கத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி பழனிசாமி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கீங்க. வயிறு எரியுது, மனசு எரியுது, மக்கள் ஏத்துக்கல, மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சும் தலைகுனிவாக ஆனாங்கன்றது 2026 ஆகும். டெபாசிட் போய் ஊர் சிரிக்கும், கேவலமா பேசும். உங்களை நீங்க இப்பயாவது திருத்திக்கோங்கன்னு கேட்டுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டரை கையில் எடுக்கிறேன். நான் எனது அன்பு நண்பர்
நயினார் நாகேந்திரனிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது அதிமுக. உங்களுடைய இரத்த ஓட்டத்தில் கலந்திருப்பது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள். அயோத்தியா மாதிரி ஆகக்கூடாதான்னு கேட்குறீங்க. அந்த அயோத்தியாவில் மக்கள் என்ன ரிசல்ட் கொடுத்தாங்க தெரியுமா? சந்திரபாபு நாயுடுவும் இன்னொருத்தர் முதலமைச்சர் நிதிஷ்குமார் 2 காலில் நிற்கிற மத்திய அரசு மோடி அரசுக்கு அங்க தோல்வியை கொடுத்தார்கள் மக்கள். எந்த அயோத்தியாவில் கல் நட்டீங்களோ, அங்க கோயிலை கட்டினீங்களோ, தோக்கடித்தார்கள் இந்த மக்கள். அயோத்தியான்னு சொல்லாமா நீங்க அந்த வார்த்தையை? இங்க இருக்கின்ற அருமை உடன்பிறப்புகள் உங்களோடு பிறந்தவங்க இங்க தமிழகத்தில். நயினார் நாகேந்திரன் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. எந்த காலகட்டத்திலும் இந்த பெரியார் பிறந்த மண்ணில் எந்த மத கலவரமும் வரவே வராது. அதற்காக அந்த முயற்சியை கையில் எடுக்காதீர்கள். மொழிக்காக போராடிய ஒரே மாநிலம் தமிழகம். 1965 உலகத்திலே கிடையாது. நெக்ஸ்ட் பங்களாதேஷ். இங்க அந்த வேலையே வேண்டாம். நீங்க பிறந்து வளர்ந்த இடத்தை பாருங்க, தலைவர்களை பாருங்க, தந்தை பெரியாரை திரும்பி பாருங்க, பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பாருங்கள். அம்மா கொடுத்த பிச்சை தான் இன்றைய தினம் வளர்த்து உங்களை பிஜேபி தலைவராக்கி இருக்கிறது. சொல்லவே சொல்லாதீங்க அயோத்தியா. மதுரை மக்களை பொறுத்தவரை அங்க இருக்க இஸ்லாமிய சகோதரர்களையும் சரி, அங்கிருக்கின்ற இந்துக்களையும் சரி, அங்கிருக்கின்ற கிறிஸ்துவ மக்களையும் சரி, நான் பாதம் பணிந்து வேண்டி வணங்குகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இதை கையில் எடுத்து இஷ்யூ பண்ணி கலாட்டாவில் இறங்கவே கிடையாது. எல்லோரும் அமைதியா இருக்காங்க. பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வருது, சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு, வக்கீலுக்கு தெரியும். அது அடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. என்னை பொறுத்தவரை நான் தமிழக அரசிடம், மாண்புமிகு முதல்வரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அயோத்தியாவை கோயிலை இடிக்க அத்வானி போன காலத்திலே இருந்து, அவர் விபி சிங்கால் கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்ட காலத்திலிருந்து பிரதம மந்திரி அனுமதிக்கவில்லை. விபி சிங் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். பரவாயில்லை அப்படின்ட்டு போயிட்டார். மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர். வெளியிலிருந்து உள்ள லீடர்களை உள்ள விடவே விடாதீங்க மதுரையில். அது புகழேந்தியா இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி தலைவர்களும் மதுரை உள்ளே செல்லக்கூடாது. எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது. பிரஸ் கூட வேண்டி கேட்டுக்கிறேன், இது இஷ்யூ பண்ணாதீங்க. எங்க அடிச்சு கொல்லணும், எங்க கொலை வெறியா நடக்கணும், ரத்த ஆறு ஓடுன்னு கனவு காண்றானுங்க. ஆகவே மற்ற கட்சிகள் தலைவர்கள் அங்கே உள்ள போகக்கூடாது. அங்க இருக்க ஒரு கமிட்டியை போட்டு அத்தனை மதத்தை சார்ந்தவர்களை உட்கார வைத்து அவர்கள் முடிவெடுத்து இங்க தீபம் ஏற்றணுமா அங்க தீபம் ஏற்றணுமா அவங்க ஏற்றிக்கிட்டோம். ஆகவே இல்லாத பிரச்சனையை உருவாக்கி குளிர்காய வேண்டாம். இதுதான் எங்களுக்கு தலைவரும் அம்மாவும் சொல்லிக் கொடுத்தது. நயினார் நாகேந்திரன் பன்னியார் மேல எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட கோபம் இல்லை. அயோத்தி என்ற வார்த்தை யூஸ் பண்ணதால நான் சொன்னேன். ஆகவே அந்த அன்பு நண்பர் எங்கிருந்து வந்தோன்றதை நீ யோசனை பண்ணி பேசணும். ஆகவே இதற்காக ஒரு கட்சி முயற்சிக்கு வேணால் அந்த கட்சி தமிழகத்திலே இருக்கவே முடியாது. காலும் ஊன முடியாது, கையும் ஊன முடியாது, பாயிலையும் படுக்க முடியாது, காலி பண்ணிடுவாங்க இந்த மக்கள். ஒரு கர்நாடகாவில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. இதே மாதிரி கோயில் பக்கத்தில் மசூதி இருக்கு, இடிக்கிறன்னு ஒரு கும்பல் உள்ள போச்சு. ஒன் ஆஃப் த பிளேஸ் என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த ஊர்ல மொத்தம் 25,000 பேர் இருந்தாங்க. 25,000 பேர் திரண்டு அந்த ஊர் வெளியில நின்றுட்டு உள்ள நுழைஞ்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. போகடா வெளியே, இங்க நாங்க மசூதிக்கு போறோம், அவங்க கோயிலுக்கு வராங்க, நாங்க அண்ணன் தம்பியா வாடுறோம், எங்கடா கெடுக்க வந்தீங்க நாய்களா, போங்கடா வெளியே. அடிவாங்க மோடி வந்த காட்சியை கர்நாடகம் நிரூபித்தது. பாருங்க, இப்படி எங்க ஆள் சும்மாவே இருக்க மாட்டார். அடுத்து டிவி கேவல ஒன்று சொல்றேன் சார் ஓப்பனா, உடனே நீங்க இப்படி எடுத்துக்காதீங்க. 11 வருஷம் கேஸ் நடத்துவேன், வெற்றியை வாங்கி கொடுத்துருவோம். எனக்கு பிணையை கொடுத்த அம்மாவுக்கு வாய்ப்பு அந்த தாய் கொடுத்துச்சு, எல்லாம் நடந்தது. எந்த அரசு பதவியிலும் நான் இல்லை, அதிமுக தொண்டனா இருக்கேன். பச்சை கீழே சைன் பண்ணல, கொள்ளடிக்கல, கெட்ட பேர் இல்லை. நான் எங்கே வேணாலும் போகலாம் பிரதர், தாவேக்காவுக்கு போகலாம், இன்னொரு கட்சிக்கு போகலாம், என்னை யாரும் கேட்க முடியாது. அந்த கட்சியில் அனுபவிச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு எம்பியாக இருந்துட்டு எம்எல்ஏவாக இருந்துட்டு அந்த முகாந்திரத்தை தேடி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் போகும்போது தான் துரோகமாகும். அதிமுக போச்சு சார், முடிஞ்சது. இனிமேல் நிலைப்பாடு இருந்தால் தானே நிலைப்பாட்டுக்கு. அவர் தலைமையில் ஒழிச்சிட்டார் அவர். இனிமேல் தொண்டர்கள் யாரும் விரும்பலை சார் இதை. சார் அவர் மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறேன், இன்னைக்கு பிஜேபி பின்னாடி எந்த தலைவர்கள் போனாலும் அதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் சார் முடிவு. ஏடிஎம்கே தொண்டர் முடிவு அதுதான். அதுக்கு பின்னாடி தொண்டர்கள் எலெக்ஷன் நேரத்தில் என்ன முடிவு எடுப்பார்கள் தெரியாது. ஆகவே இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி,
அம்மா ஒப்புக்கொள்ளாத கூட்டணி. இன்ன வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுக்கல சார், அப்படியே உட்காந்துருக்கேன். ஆகவே எனக்கு நேற்று பாருங்க நான் எப்படி இருக்கேன், நேற்று அந்த அந்த காட்சியை பார்த்து பேசாம சேலத்தில் வந்து அம்மா சிலைக்கு மாலை போட்டு போயிட்டு இருக்கலாமான்னு கூட தினேஷ் கூப்பிட்டு பேசினேன், வக்கீல பேசினேன். அந்த இடத்துல போய் நாளாக பிரிஞ்சு போடும்போது உடம்பு ஒரு மாதிரி ஆச்சு. இவ்வளவு அசிங்கம் பண்ணிட்டாங்க இவனுங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே அவங்களுக்கு இல்லை சார். அவர் ஒருத்தர் குதிரை மேலே வரார், ஒருத்தர் வண்டி மேலே வரார், எல்லாம் ஒருத்தர் கேமராவோட வராங்க. அந்த இடத்துக்கு தனித்தனியாக போகிறோமே, பிரிஞ்சு கிடக்கிறோமே அப்படிங்கிறதே இல்லை சார். ஆகவே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் துரோகம் பண்ண முடிவாக இருக்காது. ஆனால் பெரியதொரு முடிவை எடுக்க தான் போகிறேன். எப்படி வேணாலும் நீங்கள் கற்பனைக்கு மேனி தந்து என்னுடைய நண்பர் எந்த ரீச் ஆகுறீங்களோ ரீச் ஆகுங்க, பரவாயில்ல. நான் வந்து ஐ டோன்ட் நோ டிலே நீங்கள் கேட்கறதுக்கு. ஒரு முடிவை எடுக்க தான் போகிறோம். ஒரு 15-20 நாள் என்னுடைய முடிவு வெளியே வந்து தப்பு தப்பு தான். நீங்க சொன்னது அருமையான கேள்வி. சொன்னது வைத்திலிங்க அண்ணன். இவர் வந்து இல்லைன்ட்டு போறாரு. அப்புறம் அவ்வளோ பெரிய லீடர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் நீட்டாக சொல்றாரு, இது மாதிரி இனிமேல் தேசிய கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு பிஜேபியோட. அதுக்கு பின்னாடி போய் அமித்ஷாவை இவர் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன மரியாதை, இவருக்கு என்ன மரியாதை? நீ கேட்ட கேள்வி நியாயமானது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் எப்படி சுத்தினாலும் திரும்பி அந்த பிஜேபி மையத்துக்கு தான் ஓபிஎஸ் எல்லாம் போகிறதா இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அண்ணன்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க, நான் பிஜேபி விட்டு வரமாட்டேன், நீங்கள் இதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணாதீங்கன்னு. இருக்கிறவங்களாவது நல்லபடியாக ஒரு முடிவு எடுக்கட்டும், அவங்க ஒரு வழிக்கு வரட்டும். ஆகவே அவர் பிஜேபிக்கு போகிறது யாரும் விரும்பலை சார். அவர் கூட என்ன சார், உங்களை தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என் பிரதராக கேட்டுக்கிறேன், அந்த திருப்பரங்குன்றத்தை மீடியா தயவு செஞ்சு விட்டுருங்க. அங்கே ஒரு கமிட்டியை போட்டு மதுரை மக்களே பார்த்துக்கிட்டோம், அது வேண்டாம் தயவு செஞ்சு. அதனோட அவருக்கு இல்லை, அவரை இல்லை இல்லை சார், யாருக்கு ஏங்க அதுதாங்க யூனிட்டியா இருக்கு. அதுக்கு தான் வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனை போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும். அவர் நண்பர் என்ன கேட்கறாருன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணுன்றாரு. அது இல்ல, அவர் தான் சொன்னாங்க அதை பேசவே வேணான்றதான் என்னுடைய ரெக்வஸ்ட் சார். பெரிய மத கலவரம் ஏற்பட்டு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொந்தங்கள் சாகிறது நீங்க பார்க்கணுமா அந்த நாட்டில்? வேண்டாம், அது விட்டுருங்க. வேற எது வேணாலும் என்ன கூட திட்டி கேள்வி கேளுங்க. மீட்கிறதுன்ற வார்த்தையே தவறு. யாருக்கு போய் மீட்டிட்டு வரதுக்கு அடைக்கடையில இருக்காது. தவறான ஆளுகிட்ட போயிடுச்சு, மீட்க முடியாது. அதை விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 15 நாள் 30 நாளைக்குள்ளார அதிமுக தொண்டர்களோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அது பிஜேபிக்கு எதிராக இருக்கும்.